ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு வெதர் கொஞ்சம் நல்லா இருந்தது. வெளியே போய் ஏதாவது வீடியோ எடுப்போம்னு வந்தேன். இங்கேருந்து நடந்து போவோம் வாங்க. காட்டுறேன் சுற்றி என்ன இருக்குன்னு. எல்லாம் பழைய கால பழசுகள் தான் இருக்குது. நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க போவோம். சென்ட்ரல் லண்டன் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு வாக் கொண்டு போவோம் வாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கிங்கோட பாடி கார்ட்ஸ் இருக்கிற பில்டிங்ஸ். இது இங்கே கிங் யாரும் இருக்க மாட்டாங்க. கிங் த ஆர்மி இருக்கிற இடம் இது. இங்கே வாசலில் குதிரையெல்லாம் இருக்குது. வடிவாக இருக்கும். காட்டுற பிறகு போயிட்டு ரெண்டாம் உலக யுத்தத்தில் உயிரிழந்த சோல்ஜருக்காண்டி வச்சிருக்கிறாங்க. நார்மலாக நான் லண்டனுக்கு வரைக இருட்டிடும். இன்றைக்கு காலையில் எழும்பி வந்தேன். இதுதான் பக்கிங்ஹாம் பேலஸ். கிங் சார்ல்ஸ் இருக்கிறார். இப்போ முந்தைய எலிசபெத் மகாராணி இருந்தாங்க. இப்போ கிங் சார்ல்ஸ் இருக்கிறாங்க. அவரோட மகள் எலிசபெத் ராணியோட மகன் கிங் சார்ல்ஸ். சம்மரில் தான் உள்ளுக்கு போக விடுவாங்க போல தெரியுது. டிக்கெட் எடுத்து போகணும் உள்ளுக்கு. ஒரு நாளைக்கு நான் இதுக்குண்டு வர இல்லை. நான் சும்மா லண்டன் சுற்றி பார்ப்பேன்ட்டு தான் வந்தேன். ஒரு பேலஸையும் உள்ளே போய் பார்க்குற நேரம் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். Yeah, get yours also. உள்ளுக்கு போக விடுறாங்க இல்லை. சனமெல்லாம் வெளியே கேட்டில் நின்று தான் பார்க்குறேன். நினைக்கிற சம்மரில் ஜூலை ஆகஸ்ட்டில் தான் உள்ளே போக விடுவாங்க. அதுவும் எல்லா ரூமுகளுக்கும் போவிடாது. ஒரு குறிப்பிட்ட அளவான ரூமுகளுக்கும் சுற்றி காட்டிட்டு கொண்டு வந்து வெளியே விட்டுருவாங்க. இங்கே இருக்குது பக்கிங்ஹாம் பேலஸ். இதில் நேராக போயிட்டு லெஃப்ட்டுக்கு திரும்பினா சென்ட் ஜேம்ஸ்
பேலஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி சென்ட் ஜேம்ஸ் பேலஸ் பார்க்க தான் வந்தேன். இப்போ போய் நான் உங்களுக்கு சென்ட் ஜேம்ஸ் பேலஸை காட்டுறேன். இதுதான் சென்ட் ஜேம்ஸ் பேலஸ். இது 1530 கிங் ஹென்றி தி 8 கட்டியிருக்கிறார் இந்த பேலஸ். இதுதான் குயின் விக்டோரியாவோட வெட்டிங் கூட இங்கே தான் நடந்திருக்குது. இது ஒரு சைடு அந்த பக்கம் இருக்கும். குயின் விக்டோரியாவோட வெட்டிங் கூட இங்கே தான் நடந்திருக்குது. இங்கே கிங் சார்ல்ஸ் தி ஃபர்ஸ்ட் அவர் சிவில் வார் நடந்தது இங்கே பிரிட்டனில். சிவில் வார் நடந்து பார்லிமெண்டேரியன் வெண்டுட்டாங்க. ராஜாவோட படை தோற்று போச்சுது. ராஜாவை கைது செய்து சிறையில் வச்சிருந்து சரியாக இன்றைக்கு தான் இந்த நாள் அவரை கழுத்து வெட்டினது. இன்றைக்கு கழுத்து வெட்டி கொலை செய்தோம். அது இன்றைக்கு தான். அதை நினைவு கூறுற நாள் இன்றைக்கு. அதை நான் தவற விட்டுட்டேன். இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது இந்த பேலஸில். இதுதான் லண்டனில் உள்ள ராயல் பேலஸுகளிலே மிகவும் பழமை வாய்ந்த பேலஸ் இதுன்னு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கு தான் நான் இதுகளை பார்த்தேன். உங்களுக்கு எனக்கு வடிவாக தெரியாது, நிறைய விஷயங்கள் தெரியாது. நீங்கள் வேணும்னா யூடியூப்லேயோ கூகுள்லேயோ தட்டி பாருங்கள். இதை பற்றின நிறைய ஸ்டோரி இருக்குது. திருத்த வேலையும் நடக்குது. எல்லாம் பழைய பில்டிங் தான். எல்லாம் 400-500 வருஷத்துக்கு முதல் இருந்த பில்டிங்கள் தான். புதிய பில்டிங்களை பார்க்க இல்லாது. இந்த பக்கம் கெனாரி வூஃப் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிய பில்டிங்கள் இருக்கும். இந்த பக்கம் புதிய பில்டிங்கள் வராது. புதிய பில்டிங்கள் கட்ட விட மாட்டாங்க. அப்படியே கட்டினாலும் இந்த பழைய மாடலில் தான் கட்டுவாங்க. அப்படி தான் சட்டம். The Queen Mother and King George V, Queen அப்பா அவங்க ரெண்டு பேரும் மக்களை சந்திக்கிறது. இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராயல் அகாடமி ஆஃப் மெரீன் இன்ஜினியர்ஸ். மெரீன் என்று சொன்னால் கடற்படை இன்ஜினியர் மாதிரி அகாடமி உண்டு. அந்த அதில் வாசலில் தான் இந்த குயினுக்கும் குயின் அப்பாவுக்கும் மெமோரியல் வச்சுருக்குறாங்க. குயின் மதர் டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்குதுன்னு தெரியல. ராயல் அகாடமி ஆஃப் மெரீன் இன்ஜினியர்ஸ் அவங்களோட காலேஜ். எவ்வளோ பெருசுண்டு பாருங்க. அப்படியே எங்கள் அப்பா
இவ்வளோ உயரத்தில் வச்சிருக்கிறார் ராஜாவை கொண்டு போயிட்டு. ஆள் யாருன்னு போய் பார்ப்போம். மனுஷனை கொண்டு போய் அந்த உயரத்தில் வச்சா முகமே தெரியுது இல்லை. ஆனால் ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வருதான் ஆள். இந்த கட்டிடங்களை பாருங்கள், புதிய கட்டிடங்கள் ஒன்று கூட இருக்காது. எல்லாரும் 300-400 வருஷங்களுக்கு முதல் கட்டப்பட்ட கட்டிடங்களாக தான் இருக்குது. ஏதோ பழைய கால நகரத்துக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்குது. இரண்டாம் உலக யுத்தத்தில் பங்கு பெற்றிருந்த பெண்களுக்கான நினைவு சின்னம் அமைச்சிருக்காங்க. இது புதுசாக கட்டியிருக்காங்க. The woman of the World War II. Downing Street. பிரதம மந்திரி, நிதி அமைச்சர், முக்கியமான அமைச்சர்கள் எல்லாரும் இங்கே தான் வீடுகள் இருக்கு. முந்தி இதெல்லாம் ஓப்பனாக தான் இருந்தது, இப்போ எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். கோவையில் நான் போயிருக்கிறேன். இதுக்கு ஈரானில் நிறைய பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அரச படைகளால். அதுக்கு எதிராக ஈரானிய மக்கள் இங்கே போராட்டம் நடத்துகிறாங்க. பேட்டரி முடிஞ்சது. நான் சார்ஜர் அடிக்க கொண்டு தான் வீடியோ பண்ணுறேன். டக்குன்னு சார்ஜ் ஆயிரும். சார்ஜ் அடிக்கிறேன்னா மைக்கை கலட்டணும். மைக்கை கலட்டி தான் கதைக்கிறேன். கேட்குதா தெரியாது. இதுதான் வெஸ்ட் மினிஸ்டர் அபின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் குயின் எலிசபெத்தில் இருந்து எல்லா ராஜா ராணிமாரும் இந்த சர்ச்சில் தான் அவங்களுக்கு மகுடம் சூட்டுறது, கல்யாணம் கட்டுறது. குயின் எலிசபெத் கல்யாணம் கூட இங்கே தான் நடந்தது. அவங்களுக்கு மகுடம் சூட்டு விழா எல்லாம் இங்கே தான் நடந்தது. இந்த பஸ்ஸுகள் பார்த்தீங்கன்னா இதில் டூர் போகலாம். இல்லை உட்காந்திங்கன்னு சொன்னால் முழு லண்டனையும் அப்படியே சுற்றி சுற்றி வரும். அதில் நீங்கள் எங்கே இறங்கணுமோ இறங்கிட்டு
இன்னொரு பஸ் வரும், அதில் ஏறிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிக்கொண்டே இருக்கலாம் முழு நாளும். ஒரு முழு ஒன் டே பாஸ் எடுக்கலாம். எனி டைம் ஏறலாம், எனி டைம் இறங்கலாம். பாராளுமன்றம் இங்கெல்லாம் பாராளுமன்றத்துக்கு இவ்வளோ பக்கத்தில் போய் ஆக்கள் பார்க்குறாங்க பாருங்கள். பார்லிமெண்ட் பில்டிங் இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியுது. கிட்ட போய் பார்த்தா ஒழுங்காக விளங்குது. வர தெரியுமான்னு பாருங்க. மகாத்மா காந்தி பிரசிடென்ட் நெல்சன் மண்டேலா. Never surrender. இவருக்கு ஆலோசனை கொடுக்குறவங்களெல்லாம் நாட்டை காப்பாற்றணும்னா நாங்கள் சரண்டர் ஆகும், அப்போ இந்த பில்டிங்கெல்லாம் உடையாது, நாங்கள் சரண்டர் ஆகும் சொல்லி முடியாது. சரண்டர் ஆக மாட்டோம், சண்டை பிடிச்சி வெண்டவர் தான்.
to the restaurant you want to. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லண்டனில் எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டேன். உங்களுக்கும் சுற்றி காட்டியிருப்பேன். ஏதாவது இடங்கள் விடுபட்டிருந்தால் இன்னொரு வீடியோவில் எடுத்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு வெரி இம்பார்ட்டன்ட். எல்லோரும் சேஃபாக இருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.